இது வந்து மகாராஷ்டிரால நடந்த சம்பவம். அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் எடுக்கல. ஒரு 2 மணி நேரம் ஆள் காணோம்னு வீட்டுக்கு போய் அது கதவு தட்டி தட்டி பார்த்துருக்கு. கதவு தட்டின உடனே ஒரு ரெஸ்பான்சிபிளா எதுவுமே இல்ல. அதனால அந்த பொண்ணு பயந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. போலீஸ்லாம் வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணு மர்ம முறையில வீட்டுல இறந்து போய் கிடந்திருக்கு. இது வந்து இறக்குறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ் வந்து வீட்டுல எல்லாம் தேடி தேடி பார்த்துருக்காங்க. ஒரு டைரி கிடைச்சு அந்த டைரியில படிச்சு பார்க்கறாங்க. அந்த டைரியில அதோட லைஃப் எல்லாம் எழுதிருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த லைஃப்ல எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, யாரும் எதிரியும் இல்லை. சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமா இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு வாழ்க்கையில எந்த கஷ்ட நஷ்டம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அது எழுதிருந்துச்சு. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அந்த அப்பார்ட்மெண்ட்ல பேய் என்ன எதுவும் சதாச்சிட்டு இருந்துச்சு. மூஞ்சி கழுவு போனா அந்த தண்ணியில அந்த பேயோட முகம் வரும். என் கூட வந்துருன்னு கூப்பிடும். நான் எங்க போனாலும் அந்த பேய் என் கூடயே வந்து என் கூட வந்துரு, என் கூட வந்துரு பிரீத்தி, நீ தான் எனக்கு வேணும். நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன் கழுத்தை அறுத்துருவேன், உன்னை அறுத்து சாவடிச்சிருவேன் அப்படின்னு. தூங்க போனா நிம்மதியான தூக்கம் கிடையாது. அந்த தூக்கத்திலையும் அந்த பேய் அது கூட அது உலகத்துல வச்சிருக்கிற மாதிரியே காட்டும். அதனால அந்த பொண்ணுக்கு சரியான தூக்கம் இல்லை. அது பயந்து போய் அதை மனசு உடைஞ்சி கூட வந்துரு, என் கூட வந்துரு, நீ தான் என்னோட இந்த வாட்டி உன்னை நான் கூட்டிட்டு போவாத இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இந்த வாட்டி உன் உயிர் போகும்னா போகும், என் கூட வந்துருன்னு கூப்பிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணை நிம்மதியா இருக்க விடல. சொன்னிச்சு, நீ டைரியில எழுதுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அந்த டைரி படிக்கிறவங்க அடுத்தவங்க யாரோ அவங்க உயிரும் போயிடும் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு எழுதிருந்துச்சு, இந்த டைரி நீங்க படிக்கிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா இந்த டைரியை யார் படிக்கிறாங்களோ அவங்களும் உயிரோட இனிமே இருக்க மாட்டாங்க. எனக்கு அடுத்தது நீங்க தானே எழுதிருந்துச்சு. அந்த போலீஸ் அந்த டைரியில எழுதிருக்கிறத பார்த்துட்டு அந்த டைரியை தூக்கி கலாச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் அந்த போலீஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் ஸ்டோரியா அப்லோட் பண்றேன். ப்ளீஸ் கைஸ், வீடியோ லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், டாடா பை.